Hello viewers, welcome to the channel Self Study. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்த மாதிரி எக்ஸலை நான் ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸலை ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்குறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். தட் இஸ் த ஃபேக்ட். ஸோ இப்போ எக்ஸல்னா என்ன எல்லாருக்குமே தெரியும். ஒரு நார்மலாக டேட்டா என்ட்ரியில் இருக்க ஒரு ஆளிலிருந்து டாப் கம்பெனிஸில் இருக்க ஒரு டேட்டா அனலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஈவன் ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கட்டும், எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஒரு எக்ஸலில் தான். ஸோ இந்த எக்ஸல் என்னது? ஒரு டூல், எல்லாருக்குமே தெரியும். இந்த எக்ஸல் வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா விசுவலைசேஷன் டூல்ஸாகவே யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் ஸ்டில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரிக்காகவே யூஸ் பண்ணுறாங்க. இல்லை நார்மலாக என்னோட பட்ஜெட்டை பார்க்குறதுக்கு எல்லா டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் எக்ஸலில் ஸ்டோர் பண்ண ஈஸியாக இருக்கும். எதனாலனா எக்ஸல் ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் அ டேபிள் ஃபார்மேட். நான் ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்து படிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு மார்க் ஷீட் இருக்குது. மார்க் ஷீட்டை நீங்கள் சின்ன வயசில் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நிறைய கண்டென்ட்ஸ் எழுதியிருப்போம். நம்ம அதுக்கெலாம் டிக்கு கொடுத்து 98, 48 இந்த மாதிரி மார்க் கொடுப்பாங்க. பட் ரேங்க் கார்டு எதுக்காக கொடுக்குறோம்? ரேங்க் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவலைசேஷன் பண்ணும். அதாவது நமக்கு காட்டும் எந்தெந்த ஸ்டூடெண்ட்டை எந்தெந்த மார்க் எடுத்திருக்காங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆகிருக்காங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட்டு ஃபெயில் ஆகிருக்காங்க. அந்த ரேங்க் கார்டோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளாக இருக்கும். இட் மீன்ஸ் ஹியூமன் பிரெயினுக்கு டேபிளை கன்சியூம் பண்ணுற பவர் அதிகமாகவே இருக்குது. ஒரு விஷயம் டேபிளாக இருந்ததுன்னா அதை நம்ம பார்த்து புரிஞ்சிக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி கம்பேர்ட் டு அ லிஸ்ட் ஆஃப் டேட்டா. ஒரு லிஸ்ட்டாக இருக்கும் போது நம்மளால் பார்த்து படித்து புரிஞ்சுக்க டைம் எடுக்கும். அந்த டைம் கன்சியூமம் ஃபேக்டருக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸல் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட இதர் லேப் இருக்குது, இல்லை மேக் இருக்குது, எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ப்ரீலோடடாகவே கிடைக்கும். பட் ஸ்டில் இல்லைனா கூட ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயோ இல்லை உங்களோட மேக்ல ஆப் ஸ்டோர்லேயோ கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸல் ப்ரீலோடடாக இருக்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணதுமே இன்ஸ்டால் பண்ணிட்டு கிளிக் பண்ணதுமே இப்படி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் லான்ச் ஆகும். எக்ஸல் லான்ச் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள், விச் இஸ் அ குட் ஃபேக்ட். உங்கள் முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலியும் கொண்டு வரும். இது என்னென்னா ஈவினிங் ஆனால் குட் ஈவினிங்னோ, மார்னிங் ஆனால் குட் மார்னிங்னோ காட்டும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், பிளாங்க் ஒர்க் புக், பட்ஜெட் புக். இது பாருங்கள் எக்ஸல் தன்னைத்தானே சொல்லி கொடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கைடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வெல்கம் டு எக்ஸல், இல்லை ட்ராப் டவுன் டுட்டோரியல், ஃபார்முலா டுட்டோரியல், பாக்கொழி, அப்படி இல்லைன்னா பிவட் டேபிள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்னன்னா இதெல்லாம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் நியூவில் போனீங்கனாலும் உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ சீசனல் ஃபோட்டோ கேலண்டராக இருக்கட்டும், இல்லை மந்த்லி கம்பெனி பட்ஜெட், இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ பிளாங்க் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி பெட்டியாக இருக்குது. இது என்னப்பா பெட்டி பெட்டியாக இருக்குது, சுத்தமாக எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிங்க. இந்த வெள்ளை கலரில் ஒரு போர்ஷன் இருக்குல்ல, இதை நல்லா கவனிங்க. இதை தான் ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பன்னா என்னப்பா? இப்போ நான் ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன், அது எல்லாமே இங்கே இருக்குது. அதை நீங்கள் ஆக்சஸும் பண்ண முடியும். கீபோர்டை வச்சு லெஃப்ட்டு ரைட் ஆரோ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டில் அந்த டேட்டாவை எடிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்க இடம் தான் இந்த ரிப்பன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவை ஹைலைட் பண்ணோம், இங்கே எல்லோ கலரில் எனக்கு ஹைலைட் பண்ணோம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிவட் டேபிளை இன்சர்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபார்முலாவை கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த ரிப்பன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கும். ஷார்ட்கட்ஸில் ஆக்சஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்கள் எந்த இடத்துல கற்றுக்க போனீங்கனாலும் ஷார்ட்கட்ஸை ஃபஸ்ட்டு கற்றுக்காதீங்க. தட் இஸ் மை ரெக்வஸ்ட். எதனால் சொல்கிறேன்னா ஷார்ட்கட்ஸை நீங்கள் எவ்வளோ அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் ப்ரோ ஆக மாட்டீங்க. நீங்கள் வந்து உல்டாவாக தான் போவீங்க. என்னன்னா கன்ஃபியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுவீங்க. பெட்டர் அவாய்ட் ஷார்ட்கட்ஸ், ட்ரை டு யூஸ் ரிப்பன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க செல்ஸ், காலம்ஸ், ரோஸ். இப்போ உங்களோட மேனேஜர் வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த 3வது ரோவில் இருக்க டேட்டாவை டெலீட் பண்ணிட்டு 4வது ரோவில் இருக்க டேட்டாவை அதில் ஆட் பண்ணிக்கோப்பா. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த செல்ஸ்னால் என்ன, காலம்ஸ்னால் என்ன, ரோஸ்னால் என்ன. சிம்பிள். உங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் சொல்லியிருப்பாங்க, அந்த 3வது ரோ பையன் எழுந்துரு. பெஞ்ச் எப்படி நம்ம அடுக்கியிருப்போம் கிளாஸ் ரூமில், இதுதான் உங்களோட கிளாஸ் ரூம்னா இப்படி அடுக்கியிருப்போம் பெஞ்சை. கரெக்டுங்களா? அதாவது பெஞ்ச் வந்து இந்த ஆர்டரில் அடுக்கியிருக்கோம்.
ஸோ சிம்பிள். அப்போ இந்த ரோ பையன்றதுனால காரணம் என்ன, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸில் வருது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரோஸ். அண்ட் இந்த ஆல்ஃபபெட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலம்ஸ் எக்ஸ்டெண்ட் அப் டு எக்ஸ்எஃப்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து 1,48,576 வேல்யூஸ் வரைக்கும் நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஃபைனலி செல்ஸ்னா என்ன? எல்லா இடத்துலையும் செல்ஸ்ன்னு கேள்விப்படுறேன், எனக்கு சுத்தமாக புரியல. சிம்பிள். இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இஸ் கால்ட் செல். ரோஸும் காலம்ஸும் ஒரு இடத்துல வந்து சேருது பார்த்தீங்களா, அந்த சேர்ற இடத்த தான் நம்ம செல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இந்த காலமும் இந்த ரோவும் சேர்ந்த இடம் தான் செல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இந்த செல்லோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா E10. அது எப்படி நான் சொல்கிறேன், E10. கரெக்டுங்களா? இல்லை இப்படி தான் நீங்கள் எண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இங்கே இருக்கு ஈஸியாக எண்ணுவீங்க, இப்போ இங்கே இருக்குது அப்போ எப்படி எண்ணுவீங்க? ஸோ பெட்டர் நீங்கள் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கேயும் உங்களுக்கு செல்லோட வேல்யூ என்னன்ட்டு கொடுத்துருப்பாங்க. L16, இல்லை நீங்கள் இங்கே மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறும். P17 இல்லைன்னா R14. ஸோ இந்த மாதிரி மாறும். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம காலம் சொல்லுவோம், இதை நம்ம ரோன்னு சொல்லுவோம், இதை நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்க்ராட்ச் வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் ப்ளீஸ் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ. அது வரைக்கும் காத்துட்ருங்க. ஸோ உங்களோட கலீக்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களும் கற்றுக்க முடியும், நம்மளும் கற்றுக்க முடியும். லெட் வி லேர்ன் டுகெதர்.